தற்போதைய அண்மை செய்தி 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் தினசரி வானிலை அறிக்கையானது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் கடந்த ஒரு 4 மாவட்டங்களுக்கு கனமழை இருப்பதா ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டம், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இன்று கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஒரு தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் பதிவான மழையின் அளவை பொறுத்த வரைக்கும் சிவகங்கையில 5 சென்டிமீட்டர் மழையும், நீலகிரி மாவட்டத்துல தலா 4 சென்டிமீட்டர் மழையும், கடலூர் மாவட்டத்துல 3 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. மேற்கொண்டு அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பும் வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில வரும் 7 நாட்கள்ல தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், குறிப்பாக வரும் 7 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும், குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி வெளிக்காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக 4 மாவட்டங்களுக்கு வரும் 7 நாட்களுக்கு கனமழை இருப்பதா வாய்ப்புள்ளதா தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தகவலே முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.